ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ விச் மீன்ஸ் இது என்னோட செகண்ட் பாட்காஸ்ட். நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் வி கால் அபவுட் வின் டாக்ஸ். நான் ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க யாருன்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரைட் வீடியோ 2x வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ காமன் பர்சனாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது மூலமா அவனுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் நான் அவங்கள்ட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஒரு காமன் பீப்புள் எப்படி கொஸ்டின்லாம் கேட்பானோ ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you for coming. Thank you. இப்போ நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே, உங்களோட பேக்ரவுண்ட் அது நம்ம சொல்லுங்க. நம்மளோட பிரவீன் டெக் ஃபாலோவர்ஸ். என் பேர் ஏஞ்சலின். நான் ரீசென்ட்லி ஸ்டார்டட் மை கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி அண்ட் ஐ ஃபினிஷ்ட் என்னோட டிகிரி நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன். அண்ட் இட் ரியலி ஹெல்ப். இன்ஜினியரிங் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரின்றனால இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ டு ஃபைண்ட் யுவர் பேஷன். உங்களுக்கு என்ன நீங்க பேஷனேட்டா இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்க அது ஹெல்ப் பண்ணும். நீங்க இன்ஜினியரிங்ல ஷைன் ஆகுறீங்களோ இல்லையோ, பட் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு ஒரு கிளியர் பாத் கிடைக்கும் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி. அண்ட் இப்போ ஐ ஆம் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர். ஐ ஆல்சோ டீச் சில்ட்ரன். அண்ட் அதை தாண்டி இந்த கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஆல்சோ லேர்னிங் அபவுட் சைக்காலஜி ஒரு டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் எங்கள் அம்மா டீச்சர் தான். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட நீஷ் என்ன அதை சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி இப்போதைக்கு நான் ஐம் கிரியேட்டிங் கான்டென்ட் அரௌண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி. நான் என்னென்ன விஷயங்கள் எனக்கு அப்ளை பண்ணணும் இப்போ காலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நான் ஐ டோன்ட் வேக் அப் ஏர்லி அட் 5-6. நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், பட் என்னால் அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிக்க முடிஞ்சது இல்லை. அண்ட் ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் மை chronotype is this, அதுக்கப்புறம் எனக்கு அது ஈஸியா புரிஞ்சது. ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டு வேக் அப் அட் 5 o'clock or 6 o'clock டு பி ப்ரொடக்டிவ். அந்த மாதிரி எந்திரிச்சாதான் ப்ரொடக்டிவிட்டின்னு நமக்கு இன்டர்நெட் பார்த்து இல்ல யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருப்போம்ல, 5 மணிக்கு எந்திரிக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இட் ரியலி சேஞ்ச்ட். நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க? லைக் கண்டென்ட் கிரியேஷன் மூலமா நீங்க ஆக்சுவலா ஒரு ஸ்டோரி கூட ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அது மூலயமா பீப்புளுக்கு உங்களோட சர்வீஸ் கிடைச்சாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை ஷேர் பண்ற மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ மேபி லைக் இந்த மந்த்ல இருந்து ஐ ஸ்டார்டட் க்ளோ ப்ராஜெக்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன இதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன் என்னன்னா டு ஹெல்ப் பீப்புள் அவுட். இந்த 30 days இது ஒரு 30-day சேலஞ்ச். லைக் அந்த 30 daysக்கு உங்களுக்கு ஒரு பிளானர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு கோல் செட்டிங் ஒர்க் ஷாப் ஃபர்ஸ்ட். லைக் இப்போ நாளைக்கு அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றேன் ஃபார் த ஜூலை க்ளோ ப்ராஜெக்ட் பேட்ச்க்கு. அப்போ அந்த அந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும், அது எப்படி வீக்லி ஹேபிட்ஸ் ஆக்கணும், அது எப்படி டெய்லி ஹேபிட்ஸ் ஆக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளியர் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் ஐல் ஆல்சோ ஹெல்ப் யூ வித் திஸ் த்ரூ அவுட் திஸ் 30 days. இந்த 30 days என்ன ஒரு ஐடியானா டு பில்ட் அப் அ மொமெண்டம். லைக் நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு பெரிய கோல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சின்ன மொமெண்டம் பில்ட் பண்றதுக்கான ஐடியா. ஒருவேளை எனக்கு எங்க போகணும்னே தெரியல அப்படின்னா எங்க போகணுங்கிறத ஃபிகர் அவுட் பண்றதுக்கான ஒரு பிளான். ஸோ இட் இஸ் பேசிக்லி டு பில்ட் மொமெண்டம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா. ஸோ அந்த 30 daysல நிறைய பேர் லைக் இந்த மந்த் ஜாயின் பண்ணவங்க, ஜூன்ல ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் வெரி நைஸ் டு ஹியர் லைக் அவங்களோட growth எப்படி இருந்துச்சு, அது என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் எனக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா இருந்தது. ஐ ஃபெல்ட் இட் வெரி ஓகே, நம்ம ஒரு விஷயம் சரியான விஷயம் பண்றோம், நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் கிடைச்சது எனக்கு. ஸோ அதுதான் லைக் இந்த 30 daysல ஒரு ஒரு ஜேர்னி அவங்க லைக் ஃப்ரம் ஜூலை மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்களுக்கு. சாரி, 0 to 1. இல்ல புரியல. 0 to 1. கிட்டத்தட்ட எஸ், ஆல்மோஸ்ட் லைக் தட் 0 to 1 மாதிரி. லைக் இப்போ 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணா 30 daysக்குள்ள ஒரு சின்ன மொமெண்டம் பில்ட் பண்ற மாதிரியான ஒரு ஐடியால சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஸோ யாராச்சும் இப்போ நம்ம ஃபாலோவர்ஸோ இல்லை யாராச்சும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா how to contact you?
ஆக்சுவலி ஐ ரெஸ்பாண்ட் டு ஆல் மை டிஎம்ஸ். என்னோட டிஎம்க்குலாம் ரெஸ்பாண்ட் நான் பண்ணுவேன். ஸோ யூ வாண்ட் டு அந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல வேற எதுனாலும் யூ கேன் ஜஸ்ட் சென்ட் மீ அ டிஎம் ஆன் Instagram. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இந்த ஜேர்னிக்குள்ள வந்தீங்க, லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்? ஓகே. யா. லைக் நான் என்னோட வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 2019, 2020ல இருந்தே வந்து ஐ ஸ்டார்டட் திஸ் லேர்னிங் அபவுட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஈடுபாடு இருந்தது. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட டே ப்ரொடக்டிவா இருக்கணும். அந்த டைம்ல வந்து நிறைய இப்போ 2020 டைம் வேற நம்ம நிறைய கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி. அப்போ நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ஓகே நான் இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு நானும் இவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கணும். நானும் இவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருந்தது. அதெல்லாம் நோக்கி போறதுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டூலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. ஸோ அது மேல ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல வந்து நிறைய புக்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிச்சேன். நிறைய வந்து பாட்காஸ்ட், வீடியோஸ் அந்த மாதிரி ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்சஸ் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது என்னோட ஜேர்னி. அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு அது ஒரு மைண்ட்லயே இருந்தது. லைக் நானும் இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் ஐ ஐ ஹேட் லைக் எனக்கு வந்து நிறைய ஃபியர் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் இப்போ கான்டென்ட் பண்ணணும்னா நான் வந்து பேசினா என்னை எப்படி பர்சீவ் பண்ணுவாங்க, என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபியர்ஸ்லாம் நிறைய இருந்தது. பிகாஸ் வி ஆர் நாட் ஸ்டார்டிங் அவுட் ஃப்ரம் நோவேர், ரைட்? நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்து வளர்ந்தது கிடையாது. நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பயம் இருந்தது. பிகாஸ் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம். வந்து வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் இந்த காமனா பீப்புள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்படுறோம். இப்போ இந்த மாதிரி நடந்ததுக்கு உங்களுக்கு ஒரு உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்ல ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால கூட நீங்க இந்த சைடு வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் மொமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ நீங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன சொல்றீங்க? என் லைஃபோட இப்போ லைக் உங்க வீட்ல கூட ஏதாச்சும் இஷ்யூஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும். இதுவா அதுவா அப்படின்ட்டு ஒரு ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குங்க. ஸோ இந்த இந்த டெசிஷன் எடுக்கலாமா அந்த டெசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த ஒரு டெசிஷன்னால தானே மேபி நீங்க இங்க வந்திருப்பேன். ஓகே, புரிஞ்சுது. ஓகே. ஸோ ஆக்சுவலி டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று சொல்லணும்னா ஐ டோன்ட் ஆக்சுவலி ஹாவ் அ சர்டைன் டேர்னிங் பாயிண்ட். நான் வந்து எப்பவுமே இப்போ நம்ம படம் எல்லாம் நிறைய பாக்குறோம்ல, நானும் நினைப்பேன் இந்த ஒரு நொடி என்னோட வாழ்க்கையை மாத்த போற நொடி, அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் அன் அக்யூமுலேஷன் ஆஃப் சோ மெனி ஸ்மால் திங்ஸ். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நடக்கிறது தான் ஒரு 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 பெரிய விளைவா நமக்கு தெரியுது. பட் அதுக்கு பின்னாடி ஒரு சர்டைன் டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துறது தான் அதான் நான் பாக்குறேன். அந்த ஒரு விதத்துல வந்து லைக் வேர் டு சே என்னோட பர்சனாலிட்டி ஒரு ரீசனா இருக்கும். நான் வந்து க்ரோயிங் அப் ஐ வாஸ் வெரி இன்ட்ரோவர்ட்டட், ரொம்ப ஷை பர்சன். நான் நிறைய பேச மாட்டேன். எனக்கு நானும் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். நானும் வந்து என்னோட சர்க்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிட்டில். ஆக்சுவலா விஜய் சொல்ற மாதிரிதான், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்குன்னு இருக்க மாதிரி தான் நான் வச்சுக்கேன். நான் எப்ப கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னிக்குள்ள வரணும்னா கொஞ்சமாச்சு நம்ம பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறனால இப்போ கொஞ்சம் வந்து நெட்வொர்க்கிங் மாதிரி. கரெக்ட், உண்மை, அதுதான் நிஜம். இங்க வந்து பேசாதவங்களுக்கு தனக்கு வேணுங்கிறத வந்து கேட்காதவங்களுக்கு இந்த உலகம் வந்து சப்போர்ட்டே பண்ணாது. அப்படியான ஒரு இப்ப நான் இத சொல்றேன். இப்ப ஆக்சுவலா நான் உங்களை இன்டர்ஃபேர் பண்றேனா பேசுறது மூலமா? இல்ல கரெக்ட்டா தான் பேசுறீங்க. இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுல வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் பர்சன்ட்ட பேசிட்டு இருக்கப்ப நான் நடுவில் வந்து பேசுறேன். ஸோ அதனால எனக்கே பேக் பேர்ல வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால எனக்கு தெரியல, அதனால தான் வந்து கேட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலா நான் இப்ப ஈவன் வந்து பஸ்ல வந்து ஒரு 10 rupees வந்து 9 rupees சார்ஜ் பண்றாங்க, பேலன்ஸ் 1 rupee கேட்க கூட நான் வந்து அந்த அளவுக்கு ஆக்சுவலா நானு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஆக்சுவலா நம்ம கேட்டாதான் வந்து எதா இருந்தாலும் கிடைக்கும். நம்ம இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா அது வந்து லைக் கேட்டதுக்கு அப்புறம் அது 50-50 மாறிடும். எஸ் ஆர் நோ அந்த மாதிரி 50-50 ஆயிடும். அதை கேட்காத வரைக்கும் அது ஃபுல்லா 100% வந்து
லைக் No doubt. நாட் ஹேப்பன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இதெல்லாம் வந்து நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம கூடயே நம்ம நிறைய ஒரு செட்ல இருந்திருப்போம். கே என்ன இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, இது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கேட்டிருந்தா அது நமக்கும் கிடைச்சிருக்கும். அந்த கேட்கறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா? அதனாலேயே நிறைய விஷயங்கள வந்து இழக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் பெர்சனாலிட்டி. அண்ட் இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டடா இருந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி நெட்வொர்க் பண்ணி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பேசுறோம், நம்ம ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றோம்னா அதுக்கான ஆப்போசிஷனும் இருக்கும், அதுக்கான மாற்று கருத்துக்களும் இருக்கும். அதெல்லாமே அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி இருக்கணும். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஸோ எனக்கு வந்து நான் அப்படியான ஒரு பர்சனாலிட்டியா இருந்தனால, நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடா ஷையா பேசாம அப்படிலாம் இருந்தனால ஐ யூஸ் டு ரைட் அ லாட். நான் வந்து என்னுடைய இமோஷன்ஸ் எல்லாமே வந்து எழுதிதான் ப்ராசஸ் பண்ணுவேன். சோ அந்த விதத்துல நான் வந்து எழுத எனக்கு வந்து சரி, ஓகே, ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் பீப்புள். நான் வந்து நான் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது இந்த மீடியம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி ஆரம்பிச்சதுதான் எனக்கு இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், கான்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம். ஆக்சுவலி எழுதுறதுலாம் லைக் எப்படி லைக் அந்த மாதிரி? ஓகே, இப்போ எழுதுறதுன்னா ஐ யூஸ் டு ஜேர்னல். நான் இப்போ ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேல கன்சிஸ்டன்டா ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் லைக் 2019 2020 அந்த டைம்லயும் எழுதுவேன். லைக் எப்பெல்லாம் ஐ ஃபீல் வெரி ஹெவி, இல்ல எனக்கு வந்து நான் போய் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி பேசுறத காட்டிலும் ஐ யூஸ் டு புட் இட் ஆன் பேப்பர். நான் அதை வந்து எழுதுவேன். நான் என்ன ஃபீல் பண்றேன், எதனால அப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு ஐ யூஸ் டு ரைட். அப்படிதான் நான் என்னோட இமோஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுவேன். நீங்க தனியா வந்து லைக் ஜேர்னல் பண்றதுக்கு லைக் நோட்ஸ் அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஓகே, ஆக்சுவலி நான் வந்து இனிஷியலா நான் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணப்போ இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு பேப்பர் எழுதுறது, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. இந்த ப்ராம்ப்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஆஸ் அ பிகினர் நீங்க ப்ராம்ப்ட் வச்சு எழுதணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் நாட் மேக் இட் இன் டு அ ஹேபிட். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிளெயின் நோட் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு டேட் போட்டு இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய எழுதணும்னு தோணும். எஸ், டெய்லி யா டெய்லி. ஆக்சுவலா நான் வந்து டைரி லாஸ்ட் இயர்ல இருந்து எழுதிட்டு இருக்கேன். டைரி நான் என்ன எழுதுவேன்னா டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறது ஃபுல்லா லைக் அந்த டேல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும்ல. ஸோ அது என்ன நடந்தாலும் நான் எங்கேயாச்சும் போனாலும் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாவே எழுதிடுவேன். சம்டைம்ஸ் கூட பத்தாம வந்து போயிருக்கு. அது லாஸ்ட் இயர்ல வந்து கன்சிஸ்டன்சியா இல்லாம அப்பப்போ எழுதிட்டு இருந்தேன். இப்ப ஜான் 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெகுலரா வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை, ரெகுலரா எழுதிட்டு இருக்கேன். இப்ப டைரி எழுதுறது ஓகே, அது வந்து டே டு டே லைஃப்ல எழுதுறது. அண்ட் நீங்க ஜேர்னலிங்க பத்தி சொன்னா ஓகே. ஜேர்னலிங்னா நம்மளோட தாட்ஸை பத்தி எழுதுறதா? ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். ஆக்சுவலி இப்ப நீங்க எழுதுறதே ஜேர்னலிங் தான். உங்களோட நாளை பத்தி எழுதுறதே ஜேர்னலிங் தான். இப்ப நீங்க என்னன்னா நான் என்னென்ன பண்ணேங்கிறது எழுதுறது ஒரு கைண்ட் ஆஃப் திங். பட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ இன்னையோட பாட்காஸ்ட் பத்தி நீங்க உங்களோட ஜேர்னல்ல எழுதுறீங்கன்னு வைங்களேன், நீங்க டைரி எழுதுறீங்கன்னு வைங்க. நான் பாட்காஸ்ட் பண்ணேன்னு எழுதுறது வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு எழுதுறது. சோ அந்த பாட்காஸ்ட் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சது, அந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, நர்வஸா ஃபீல் பண்ணீங்களா, இல்ல லைக் உங்களோட இப்ப நீங்க இப்போ உங்களோட செகண்ட் பாட்காஸ்ட்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இதுல எப்படி ஃபீல் பண்றீங்க, அப்போ நீங்க வந்து உங்களோட 5th பாட்காஸ்ட் பத்தி நீங்க ஜேர்னல் பண்ணும்போது அப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க, அந்த ப்ரோக்ரஷன் உங்களுக்கு தெரியும். சோ இது நான் வந்து எங்க இருந்து எங்க போயிருக்கேன், எப்படியான ஒரு பர்சன் ஆயிருக்கேன் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களோட தாட்ஸ், உங்களோட இமோஷன்ஸ் பத்தி எழுதும் போது. ஆக்சுவலா நான் வந்து சம்டைம்ஸ் வந்து அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு ஷெட்யூல்டான டே இருக்கும்ல, ஸோ அன்னைக்கு நம்ம முன்னாடியே வந்து பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நான் சம்டைம்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஆக்சுவலாக 30க்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஷெட்யூல் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து முன்னாடியே டைரியில் எழுதி வச்சிருவேன். டைரியில் எழுதுனது வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது, பொய்யா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகயாச்சும் நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே. ஓ, நீங்க வந்து எழுதி வைக்கிறது கண்டிப்பா பண்ணிடணும், அதை பண்ணி ஆகணும் அப்படி அந்த ஒரு ஐடியால சொல்றீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் என்ன? ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது லைக் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், ஃபுல் டே ப்ரொடக்டிவா இருக்கணும், அது எல்லாத்தையும் தாண்டி இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து காலைல எழுந்திரிக்கணும், இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கான ஒரு ரைட் மைண்ட் செட் இருக்கணும். பிகாஸ்
லாட் ஆஃப் த டைம் வந்து நம்ம நிறைய லைக் ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ ஒவ்வொருத்தரோட எனர்ஜியும் நீங்க வாங்கிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் நீங்க எப்படி இருக்கீங்க? லைக் இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்கீங்க? இல்ல காலேஜ்ல எப்படி இருக்கீங்க? இல்ல ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்கீங்க? அது எல்லாமே இட் ஆட்ஸ் அப். பிகாஸ் உங்களுக்கு ரைட் மைண்ட் செட் இருந்தா தான் யூ வில் பி சரவுண்டட் பை ரைட் பீப்புள். அப்போ நீங்க உங்களோட சர்க்கிள் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்க யாரோட பேசுறீங்க? கரெக்ட். யாரோட பேசுறீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். பட் நமக்கு வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். அதனால வந்து கரெக்ட், அந்த ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகும். கரெக்ட். அதேதான். இப்ப நீங்க யாரோட பேசுறீங்க? என்ன விஷயங்கள் கன்சியூம் பண்றீங்க? என்னென்ன தாட்ஸ் இருக்கு? இது எல்லாமே இட் ஆட்ஸ் அப். நம்ம வந்து அத சின்ன சின்ன விஷயமா நெனச்சுர்றோம். இப்ப 5 மணிக்கு எந்திரிச்சா நான் ப்ரொடக்டிவா இருப்பேன். நான் வந்து பிளான் போட்டா ப்ரொடக்டிவா இருப்பேன். கோல் செட் பண்ணிட்டா ப்ரொடக்டிவா இருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறோம். பட் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் இஸ் 99% மைண்ட் செட் அண்ட் 1% ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒன் ப்ரொடக்டிவிட்டி டே அப்படின்னா உங்களுக்கு என்ன? லைக் ஒரு ஒரு டேல நீங்க வந்து ரெகுலரா பண்ற விஷயம், லைக் காமனா சொன்னா போதும். ஓகே. ஸோ பேசிக்கலி லைக் என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்டிவ் டேனா ஒர்க், பிரேக், ஒர்க், பிரேக், ஒர்க், பிரேக் அவ்வளோதான். தேவைப்படுறப்ப ரெஸ்ட். இவ்வளவுதான் ப்ரொடக்டிவ் டே. இதுல வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் ஜேர்னலிங்கோ இல்ல ஹாபிஸோ இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டியோ அதுதான் உங்களோட ஒர்க். கரெக்டா? இப்ப நீங்க என்ன உங்களுக்கு எனக்கு என்ன நடக்கணுமோ, எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் உங்களோட ஒர்க். ஸோ அந்த ஒர்க் அதுக்கப்புறம் பிரேக், ஒர்க், பிரேக் அவ்வளவுதான் ப்ரொடக்டிவ் டேங்கிறது. நிறைய பேர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரு ஸ்க்ரோலிங். ஸ்க்ரோலிங். ஓகே. ஸ்க்ரோலிங் வந்து ஆக்சுவலி இட் இஸ் கைண்ட் ஆஃப் அடிக்டிவ். அண்ட் ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்றதுக்கான ரீசனும் நீங்க ஸ்க்ரோல் பண்றதுக்கான ரீசனும் சேமா இருக்காது இல்லையா? ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்றதுக்கான ரீசன் போர்டமா இருக்கலாம். இல்ல வந்து சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னே தெரியல, எனக்கு லேக் ஆஃப் கிளாரிட்டியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாலும், பட் ஐ ஃபீல் வெரி டயர்ட். ஐ டோன்ட் ஃபீல் மோட்டிவேட்டட். அதனால நான் ஸ்க்ரோல் பண்றது இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்க்ரோலிங்க்கு பின்னாடி ஒவ்வொரு ரீசன் இருக்கு. அதனால ஜெனரிக்கா சொல்ல முடியாது. பட் தி திங் இஸ் இப்போ நான் வந்து ஐ டென்ட் டு ஸ்க்ரோல் அ லாட். ஐ யூஸ் டு ஸ்க்ரோல் அ லாட் வென் ஐ கேம் பேக் ஃப்ரம் ஒர்க். ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே பயங்கர டயர்டா இருக்கும். ஒரு 6 மணிக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்படியே ஒரு 7, 8 அது மணி போறதே தெரியாது. அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவேன். சோ அந்த அந்த இத பிரேக் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஆஃப்டர் மை வொர்க் ஐ கமிட்டட் இன்டு அ சர்டைன் ஒரு சர்டைன் சைட் ப்ராஜெக்ட் மாரி ஒரு விஷயத்துல கமிட் பண்ணேன். சோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரோலிங்க்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும். ஒரு ஜெனரல் சொல்யூஷன் சொல்ல முடியாது. சோ உங்களோட ஸ்க்ரோலிங்க்கு என்ன ரீசன்ங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எதனால ஸ்க்ரோல் பண்றீங்க? சோ வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ரீசன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அத வச்சு என்ன பண்ணலாங்கிறத ப்ரொசீட் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்த நம்மளே வந்து ரெகுலரா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரெகுலரா நான் வந்து லைக் ஜான்லலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜான் ஃபெப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு நாள் கூட விடாம பர்ஃபெக்டா வந்து பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நான் ஒரு கோல் வந்து செட் பண்றேன் அப்படி. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா இட்ஸ் மீன்ஸ் நான் ஜான் 1 தான் எதா இருந்தாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஆனா அதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக நினைப்பேன். ஒரு சிலது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டைஸ்ல இருக்கிறத வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவேன். லைக் அதுலயே வந்து கடைசியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே காணாம போயிடும், அதை மறந்துடும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 30 to 40 days என்னதான் நம்ம வந்து ப்ரொடக்டிவா இருந்தாலும் ரெகுலரா இருந்தாலும் டெய்லியும் ஒரே வேலையை பண்ணிட்டே இருக்கப்போ ஒரு போர் வந்து அடிக்குது. ஸோ அந்த போர் அடிக்கிறப்ப அந்த ஒரு டே மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டே மிஸ் ஆகுது, தேர்ட் டே மிஸ் ஆகுது, அப்படியே மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன்? இதுக்கு சொல்யூஷன் கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். ஹீ ஹூ சர்வைவ்ஸ் போர்டம் சர்வைவ்ஸ் லைஃப். அவ்வளவுதான். நீங்க எப்ப வந்து உங்களோட அந்த போரிங்கான மொனோட்டனஸ் விஷயத்த வந்து ஓகே ஐ அக்செப்ட் இட், ஐ ஆம் கோயிங் டு கோ வித் இட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்பதான் வந்து யூ வில் பி ஏபிள் டு மேக் இட். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட் கிரியேஷனே வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு இனிஷியலா ஒரு ஹை இருக்கும். எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே இனிஷியலா ஒரு ஹை இருக்கும். அது எக்ஸைட்டிங்கா இருக்கும், புதுசா இருக்கும், அந்த ஒரு ஹை இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அப்படியே அப்படியே இறங்கி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை சர்வைவ் பண்றவங்க தான் லைஃப் சர்வைவ் பண்ண முடியும். யூ ஹாவ் டு பிராக்டிஸ் யோர் செல்ஃப். பிகாஸ்
சம்டைம்ஸ் வந்து ரிசல்ட் கன்சிஸ்டன்ட், ஐ மீன் மெயின்டைன் ஆயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற அதுக்கு மேல growthன்னு ஒண்ணு இருக்காது. அதுக்கப்புறம் அந்த லைன் மெயின்டைன் ஆகுற ஃபேஸ் வந்துரும். அப்போ வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் இட் அண்ட் கோ வித் இட். அதுதான் லைக் சொன்ன மாதிரி ஒரு ரைட் மைண்ட் செட் இருக்கணும் அதுக்கு. இப்போ நீங்க சொல்றது வந்து எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பிரைவேட் டெக் இப்போ அப்படிதான். நான் கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வேற ஒர்க் போறனால. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றது இல்லை, யூடியூப்ல இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ உங்க லைஃப்ல ஒரு ஹேபிட் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அந்த ஹேபிட்னால என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 3 ஹேபிட்ஸ் எதுவும் இருக்குங்க? ஸோ மெயினா சொல்லணும்னா ஜேர்னலிங் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இட் ரியலி ஹெல்ப் மீ ஆஸ் அ பர்சன். நான் வந்து வேற ஒரு பர்சனா இருந்து இன்னொரு பர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணது ஜேர்னலிங் தான். பிகாஸ் இஃப் ஜேர்னலிங் இல்லைன்னா நான் என்னோட இமோஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்க முடியாது. நான் எங்க இருந்து எங்க வந்திருக்கேங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க முடியாது. இட் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ், வெரி குட் டூல் விச் எவ்ரிபடி ஷுட் டூ. நான் யார் என்ன ஏஜ் குரூப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஜேர்னலிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வென் யூ ஸ்டார்ட் அவுட் அஸ் அ பிகினர், டோன்ட் திங்க் அபவுட் என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணும், நான் என்ன ஜேர்னல் பண்ணும், அந்த ஐடியாவே எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். ஜேர்னலிங் பேசிக்லி இஃப் யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட், ஸ்டிக் டு ஜேர்னலிங். நான் வந்து ஒரு 2-3 நாள் பண்றேன், அதுக்கப்புறம் என்னால் ஜேர்னல் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கெட் அன் ஆனுவல் டைரி. வந்து ஜனவரி 1ல இருந்து December 31 வரைக்கும் ஒரு டைரி இருக்கும் இல்லையா, அந்த டைரி வாங்கி அந்தந்த டேட் எடுத்து எழுத ஆரம்பிங்க. அந்த டேட்ல அட்லீஸ்ட் ஒரு லைனாவது ஃபில் பண்ணி இருக்கணுங்கிறது தான் உங்க கோலா இருக்கணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஸ்டிக் டு ஜேர்னலிங் ஆஸ் அ ஹேபிட். நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் இப்போ நீங்க வந்து வெறும் நோட்ல எழுதுனீங்கன்னா there will be lot of pages, sometimes you might skip, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க இந்த மாதிரி டைரி வாங்குனீங்கன்னா அந்த நாள் கண்டிப்பா எழுதியே ஆகணும். ஏதோ ஒரு விஷயமா ஒரு லைனாவது எழுதணுங்கிறது உங்க கோலா செட் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹவு டு பி ஸ்டே கன்சிஸ்டன்சி. ஸோ ஆக்சுவலா கன்சிஸ்டன்சினா என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டன்சின்ற விஷயத்த நம்ம வந்து நிறைய ஓவர் யூஸ், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கன்சிஸ்டன்டா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும், இப்படி கன்சிஸ்டன்டா இருக்கணும். தி திங் இஸ் லைக் ஆஸ் அ பிகினர் இஃப் யூ ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் இன் ஆல் தி திங்ஸ், எல்லா விஷயத்துலயுமே நான் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதுலயுமே கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ணப்போ நான் வந்து கிட்டத்தட்ட டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், டெய்லி புக் படிக்கணும், டெய்லி இது பண்ணும், அந்த மாதிரி ஒரு 10 ஹேபிட்ஸ் வச்சிருந்திருப்பேன். 10லயுமே கன்சிஸ்டன்டா இருக்கணும் சேம் டைம் அப்படின்னு நினைச்சு எதுலயுமே கன்சிஸ்டன்டா இருக்க முடியல. லைக் எடுத்தோடனே மார்னிங் ருட்டீன் போடுவேன் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும்னா மெடிடேஷன், ஜேர்னலிங், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், இந்த மாதிரி அதுக்கே என்ன அதை ஞாபகம் வச்சு அதை பண்றதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பிக் ஒன் திங். இப்போ நீங்க கான்டென்ட் கிரியேஷனா கான்டென்ட் கிரியேஷன், படிக்கிறதுனா படிக்கிறது, எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸ், ஒரே ஒரு விஷயம் பிக் அவுட் பண்ணி அதுல வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கன்சிஸ்டன்டா இருங்க. அப்படிதான் யூ கேன் பில்ட் கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலா யூ ஆர் ரைட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆக்சுவலா இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆகுது. ஆக்சுவலா நான் வந்து காலையில லைக் ஒரு 8 o'clock ஷெட்யூல் பண்ணணும், நைட்டு 10 o'clock வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுலாம் வந்து லைக் நானும் வந்து எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சு இதுல கூட வச்சிருப்பேன், போன்ல கூட நான் வந்து வச்சிருப்பேன். வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த டைமை ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு வந்து அதுக்கே ஒரு மெமரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெகுலரா. ஆனா நமக்கு என்ன ஒரு இதுனா இது ரெண்டுமே பண்ணணுமேங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட் இருக்கு. இதை விட்டுட்டோம்னா அப்புறம் அது என்ன அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கு. அது வந்து நீங்க ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்குங்கிறது சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து என்னால வந்து ரெண்டையுமே வந்து விட முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ராங்க் சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல மட்டும் வந்து என்னால ஃபோக்கஸ், இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் என்ன அப்படின்ற ஒரு தாட் வருது. இது ரெண்டையுமே வந்து ஹேண்டில் பண்றது வந்து முடிய மாட்டேங்குது. கரெக்ட், அக்ரீட். இந்த இது கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் டெய்லியுமே வந்து யூ வில் நாட் ஹேவ் த மென்டல் ஸ்பேஸ் டு ஒர்க் ஆன் சோ மெனி திங்ஸ், ரைட்? இப்ப நானே வந்து ஒர்க் போயிட்டு வரேன்னா கான்டென்ட் கிரியேஷனுக்கு உட்காந்தா என்னால படிக்க முடியாது, படிச்சா கான்டென்ட் கிரியேஷனுக்கு உட்கார முடியாது. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, சிச்சுவேஷன் எனக்குமே இருக்கு. ஸோ ஒன் திங் இஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு நோ வாட் டு ப்ரையாரிட்டைஸ் அட் திஸ் மொமெண்ட். இந்த நேரத்துல இப்போ இன்னைக்கு நான் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் ஹேப்பன், நீங்க வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து யூடியூப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிச்சம் ஒரு 3 நாளைக்கு இன்ஸ்டாகிராம்.
அப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர ஒரே நாள்ல நான் வந்து ரெண்டையுமே ஃபிட் இன் பண்ணும் எல்லாமே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க? as I said, like நான் வந்து ஐ ஜேர்னல் எவ்ரிடே. அது ஒரு லைக் ஆனுவல் பிளானர் தான், வெறும் ஒரு பிளானர் எழுதுறது அவ்வளவுதான். that I use for journaling. And I have a planner. இப்போ ஒரு நான் I have bought a lot of planners. நோட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். Okay, I've bought a lot of planner actually. நான் வந்து ஒரு 2-3 பிளானர் வாங்கியிருக்கேன். And I found it very difficult because நான் வந்து இப்போ வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பிளானர் யூஸ் பண்ணுவாங்க, புல்லட் ஜேர்னல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு ஆசையில வாங்கினது தான் இந்த பிளானர்லாம். பட் அதுல வந்து என்னால் கன்சிஸ்டன்டா இருக்க முடியல. பிளானர் வாங்குவேன் பட் நிறைய ஃபில் பண்ண தெரியல, ஃபில் பண்ண முடியல. பிகாஸ் தட் இஸ் நாட் கஸ்டமைஸ்ட் ஃபார் ஆர் நீட்ஸ், ரைட்? அதுல ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும், அதுக்கு தான் நீங்க எழுதணும். அது வந்து எனக்கு இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். எனக்கு அப்படி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த வருஷம் ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் மை ஓன் பிளானர். எனக்கு என்னென்ன வேணுமோ அது வச்சு நானே ஒரு பிளானர், ஒரு ஒரு டாட் கிரிட் நோட் வாங்கிட்டு நானே வந்து ஒரு பிளானர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ அந்த பிளானர் தான் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5-6 months அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 30 daysக்கு ஒரு லைக் எக்ஸல்ல கொடுத்திருந்தீங்க. அது ஒரு பிளானர் டெம்ப்ளேட். பிகாஸ் அது நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கணும் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த டிஜிட்டல் பிளான். நான் வந்து ஆக்சுவலி பிசிக்கலா தான் பிளான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டிஜிட்டலா ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு 2 months டு see how it is. பிகாஸ் பிசிக்கல் பிளானர்ல வந்து ஒரு சில லிட்டில் பிட் ஆஃப் டிராபேக்ஸ் இருக்கும். உங்களால அந்த ப்ராக்ரஸை வந்து லைக் குவான்டிஃபை பண்றது, லைக் இப்போ நீங்க எக்ஸல்ல போட்டீங்கன்னா ஈஸியா வந்து அதை வந்து ஒரு நம்பர் ஆக்கிடலாம், கரெக்ட் ரைட் அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். பட் பிசிக்கல்ல அது கொஞ்சம் டிஃபிகல்ட், டேக்ஸ் a lot of டைம் ஆல்சோ. அந்த ஒரு டிராபேக்காக நான் இப்போ இதுக்கு மூவ் பண்ணிருக்கேன். பட் மோஸ்ட்லி ஐ யூஸ் பிசிக்கல் பிகாஸ் அது வந்து வில் கெட் அ ஃபீல் ஆஃப் ரைட்டிங் இட், ரைட்? அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக பிசிக்கல் யூஸ் பண்ணலாம். பட் மற்றபடி இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ட்ராக்னா யூ கேன் யூஸ் டிஜிட்டல் பிளானர். நீங்க பிசிக்கலா தான் வந்து யூஸ் பண்ணுங்க, லைக் நோஷன் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுங்க? ஆக்சுவலி நோஷன் நான் ட்ரை பண்ணேன். ஐம் ஜஸ்ட் லேர்னிங் டு யூஸ் இட். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் மற்றபடி நான் இது வரைக்கும் பிசிக்கல் பிளானர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்பதான் டிஜிட்டலுக்கு கொஞ்சம் மாறி இருக்கேன். நீங்க ஏதாச்சும் ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ நீங்க வந்து என்ன மாதிரி வந்து பிளான் செட் பண்ணி அச்சீவ் பண்ணீங்க? ஸோ நீங்க ஏதாச்சும் அது மாதிரி அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ வந்து கோல்ஸே அச்சீவ் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நீங்க செட் பண்றதே ஒரே ஒரு கோல்னா அதுக்காக உங்களோட எல்லா நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா அது எப்படி அச்சீவ் பண்ண முடியாம போகும்? இந்த டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். லைக் இப்போ நீங்க வந்து 3 மாசத்துல பண்ணணும்னு நினைக்கிறது 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். பட் அதை அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். கோல் செட் பண்ணா அதை அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான். நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல செல்ஃப் டவுட் அந்த மாதிரி இருந்தா அதுல இருந்து எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம்? ஆக்சுவலி ஃபெயிலியர்ஸ் a lot மேபி. லைக் நிறைய விஷயம் லைக் ஃபெயிலியருங்கிறதையும் தாண்டி நிறைய விஷயத்த பாதியிலே குவிட் பண்ணிடுவேன் நான் வந்து. லைக் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கன்சிஸ்டன்டா இருக்க முடியல. பிகாஸ் நான் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை வந்து 2-3 பேர் தான் பாக்குறாங்க. நான் எதிர்பார்த்த ஒரு வியூஸ் இல்ல. அந்த மாதிரி வரும்போது we feel a little down, we feel demotivated, all that, right? இந்த ஃபெயிலியருங்கிறது சுத்தி இருக்கிறது என்னன்னா, you should be able to create a mindset of thinking about failure in a different way. ஃபெயிலியரை நீங்க எப்படி பர்சீவ் பண்றீங்க? இப்போ வந்து ஃபெயிலியர் வந்து பிகாஸ் ஃபெயிலியர் ஹெல்ப்ஸ் யூ டு சக்சீட். நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க தான் கண்டிப்பா சக்சீட் ஆக முடியும். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டி நீங்க ஃபெயில் ஆகும் போதும் ஏன் ஃபெயில் ஆகுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணும்போது இன்னொரு ஃபெயிலியர் ஆகும். அப்போ ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டே போக போக there is more chances that you're going to succeed. அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களோட மாத்திட்டீங்கன்னா about failure it will be easy. ஒரு பர்சன் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமா, அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? லைக் காமனான ஒரு பர்சன் வந்து அவங்களோட லைஃப் ஆக்சுவலா செல்ஃப் டவுட், டம் பர்சன், ஸோ இந்த மாதிரி இருக்காரு. அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் மூலமா அவரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ வாட் ஹி வில் டு, வாட் ஹி லைக்
யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது செட் அ கோல். பிகாஸ் எங்க போகணும்னு தெரியாம யூ வில் நாட் நெவர் மேக் இட். எங்க போகணுன்ற டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா எங்கேயுமே போக முடியாது. ஸோ ஒன் திங் இஸ் செட் அ கோல். நான் எங்க போகணும்னு எனக்கு தெரியலன்னா கூட லைக் எனக்கு வந்து நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணும், இல்ல என்னோட நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதி இதாகணும், இந்த மாதிரி லைக் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கோல்ஸ் இல்லாட்டி கூட ட்ரை கிரியேட்டிங் அ கோல் ஃபார் யுவர் செல்ஃப். லைக் ஏதோ ஒரு சின்ன கோல். அது இப்ப நான் வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா 5 இயர் கோல் 10 இயர் கோல் பத்தி எல்லாம் பேசுவாங்க. நான் வந்து 5 வருஷத்துல இப்படி ஒரு பர்சனா இருக்கணும், 3 வருஷத்துல இப்படி ஒரு பர்சன், அந்த மாதிரி கோல்ஸ் வந்து என்னாலையுமே செட் பண்ண முடியல. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ இன் மை 20s. ஐ ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு ஃபிகர் அவுட் நான் வந்து இன்னொரு 5 வருஷத்துல என்ன பண்ணும், கரியர் வைஸா இருக்கட்டும், இல்ல ஆஹ், என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், 5 வருஷத்துல நான் எங்க இருக்கணுங்கிறது என்னாலே யோசிக்க முடியல. பிகாஸ் ஐ கீப் சேஞ்சிங் வெரி ஆஃபன். நான் வந்து என்னோட ஒர்க் ஆகட்டும், என்னோட லைஃப் ஆகட்டும், என்னோட பிலீஃப்ஸ் ஆகட்டும், நிறைய சீக்கிரம் சீக்கிரம் மாறுது. ஸோ நான் வந்து இப்படி ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு இப்பவே முடிவு பண்றது இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி 5 இயர் கோல்லாம் எனக்குமே இல்லை. ஸோ த திங்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 1 இயர்க்கான கோல், ஒரு 6 மந்த்ஸ்க்கான கோல், இல்ல 3 மந்த்ஸ், கடைசிக்கு அதுவே முடியலனா தான் அந்த 1 மந்த்க்கான கோல். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கோல்ல வந்து செட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. செட்டிங் a goal is the first step to getting ahead in your life. ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணால் யூ வில் பிகம் தி பெஸ்ட் வெர்ஷன். இப்போ நீங்கள் வந்து இப்போ சம்மோன் வந்து அவங்களோட பர்சனல் லைஃபே வந்து இது பண்ணணும், கெரியர் லைஃப், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷனே வந்து எடுத்துக்கலாம். ஐ மீன் அவங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் அவங்க ஒரு விஷயத்த 9 to 5 இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்த வந்து 9 to 5 பண்ணணும், அண்ட் இந்த சைடு இதுவும் வந்து பண்ணணும். ஸோ நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? லைக் நீங்க யூ ஆர் அ டீச்சர், ஸோ நீங்க டீச்சராகவும் இருக்கீங்க அண்ட் தென் வந்து இந்த சைடு கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு டிட் யூ மேனேஜ்? Honestly speaking, it is very difficult. ஈஸியே கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம். பட் என்ன சம்டைம்ஸ் இட் இஸ் உங்களோட ஒர்க் வந்து நிறைய டைம் எடுக்கும். அப்போ நீங்க வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஆன் யுவர் ஒர்க் அண்ட் வெரி லெஸ் ஆன் கான்டென்ட் கிரியேஷன். சம்டைம்ஸ் உங்களுக்கு யூ வில் ஹேவ் த ஸ்பேஸ் டு கிரியேட் கான்டென்ட். ஸோ நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த நீங்க ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து யூ கேன் மேனேஜ். அந்த மாதிரி யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அ மிடில் கிரவுண்ட் வேர், பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க ஒரு 9 to 5 ஒர்க் போறீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர், ரைட்? நான் இப்போ எந்திரிக்கணும், இப்ப கிளம்பணும், இப்ப போகணும், இப்ப வரணும், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேக்வர்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு மிச்சம் இருக்குது. இப்போ நீங்க வந்து 8 மணி நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, இப்ப 4 மணி நேரம் இப்போ வந்து சமைக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி மத்த விஷயத்துல எல்லாம் போயிருது அப்படின்னா மிச்சம் ஒரு 4 hours இருக்கு. அந்த 4 hours நான் என்ன பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் 4 hours ப்ரொடக்டிவா இருக்கணும், நான் 4 hour வேலை செய்யணும் அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் நெவர் மேக் இட். ஸோ அட்லீஸ்ட் அந்த 4 hour ஒரு 1 hour இல்ல 2 hours உங்களால எவ்வளவு ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த 2 hours என்ன பண்ணலாம் அப்படி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மேக் இட். இப்போ நான் வந்து ஒரு கோல் வந்து 2 கோல் வந்து செட் பண்ணியிருக்கேன். லைக் 2 டைமிங் வந்து இப்போ 4 to 5 ஒரு கோல், 5 to 6 வந்து ஒரு கோல். ஐ மீன் ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 4 to 5 பண்ற ஒர்க்கோட டைமிங் வந்து லைக் சம்டைம்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ ஒரு 5:10 இல்லை 5:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் எப்படி நான் அடுத்த ஒர்க்கை பண்றது, அந்த மாதிரி எனி ஐடியாஸ்? ஓகே, ஸோ இட் வில் ஹேப்பன் சம்டைம்ஸ். லைக் எப்பவுமே நம்ம வந்து 4 to 5 நினைச்சா அதே டைம்ல முடிக்க முடியும் அப்படிலாம் இருக்காது. ஸோ 4 to 5 இப்போ நீங்க பண்றீங்க, 5:30 ஆயிடுச்சு அப்படின்னா ஃபினிஷ் இட் டில் அந்த ஒர்க் முடியிற அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஒர்க் புஷ் இட் டு நெக்ஸ்ட் டே. லைக் அடுத்த நாள் வந்து 4 to 5 டைமையுமே இந்த கோலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேட் ஹேபிட் இருந்து அதை நீங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்ணீங்க அண்ட் ஹவு டு பேட் ஹேபிட் ஓவர் கம் பண்றது? ஓகே, ஸோ பேட் ஹேபிட்ஸ்னு பெருசா என்ன கேட்டா இப்ப ஸ்க்ரோலிங்கே ஒரு பேட் ஹேபிட் தான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி, அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சா அதுல இருந்து நீங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி அதை பாக்குறேன்னா, இப்போ ஸ்க்ராலிங்கே எடுத்துக்கோங்க, அது ஒரு பேட் ஹேபிட் அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் டேக்ஸ் அவே லாட் ஆஃப் டைம் ஃப்ரம் யூ அண்ட் மற்ற விஷயத்துல உங்களோட ஃபோக்கஸ் அப்புறம் உங்களோட காக்னிஷனை வந்து டிக்ளைன் பண்ணுது. அது அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, ஸ்க்ராலிங் இஸ் பேட்.
சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட் ஹேபிட் நீங்க உங்களுக்கு ஒண்ணு இருக்குன்னா, நீங்க வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ராலிங்கா இருக்கட்டும், இல்ல மத்த பேட் ஹேபிட்ஸா இருக்கட்டும். அத நீங்க பண்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். ஆஸ் ஐ செட் இப்ப வந்து ஸ்க்ராலிங்க்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? பின்னாடி உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன தான் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் தி ஸ்க்ராலிங் தட் இஸ் தி இஷ்யூ. இட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட் தட்ஸ் தி ப்ராப்ளம். நீங்க ஸ்க்ராலிங்க ப்ராப்ளமா பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஸ்க்ராலிங்க்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு போர்டம் இருக்கு. இல்ல எனக்கு வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் ஒரு சில பேரால என்னால கிவ் அப் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு ரீசன். சோ அது வந்து அந்த ஹேபிட் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கு. சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்க வெளிய வரணும். லைக் அந்த ஜோன விட்டு அவங்க வந்து இல்ல நான் இதுல இருந்து வெளிய வரதுக்கு நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போறேன். நான் வந்து இந்த இடத்துல இருந்து வெளிய வரப்போறேன் அப்படிங்கிற வேற ஒரு ஜோன்க்குள்ள அவங்க போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி இப்ப நீங்க நெறைய ஸ்க்ரால் பண்றீங்கன்னா, அந்த டைம யூட்டிலைஸ் பண்றதுக்காக வேற ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்க ஒரு மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். சோ அந்த டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் கரெக்ட்டா? அந்த டைம வந்து நீங்க உங்களோட பர்சியூட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னலாம் லைக் அந்த ஹேபிட் பதிலா ரீப்ளேஸா வேற ஏதாச்சும் ஒரு ஹேபிட்ட கொண்டு வரணும். கரெக்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் குவிட் சம்திங் அப்படின்னு நம்ம இப்போ வந்து குவிட் ஸ்க்ரோலிங் இல்ல குவிட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் இட் வில் நெவர் ஹேப்பன். பிகாஸ் நீங்க அத பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நீங்க அத பண்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. சோ யூ நீட் டு அட்ரஸ் தட் ரீசன் ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த ஸ்பேஸ நீங்க வந்து முதல்ல எடுக்கணும். லைக் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸ்மோக் பண்றதுக்கோ, ஸ்க்ரோல் பண்றதுக்கோ இருக்கிற அந்த ஸ்பேஸ நீங்க முதல்ல எடுக்கணும். அதுதான் தட் இஸ் ஹவ் யூ கேன் அப்ரோச் பேட் ஹேபிட்ஸ். நீங்க புக்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் புக் வந்து சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே. சோ இப்போ வந்து புக்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையே மாத்தும் அப்படிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்ட்டா. இந்த புக் படிச்சு என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த புக் படிச்சு என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. சோ அந்த மாதிரி ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ஐடியா. பிகாஸ் நான் என்ன நெனைக்கிறேன்னா வந்து இட் இஸ் நாட் அபௌட் த புக். இட் இஸ் அபௌட் த டைமிங். நீங்க எந்த டைம்ல அத படிக்கிறீங்கன்றதும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நல்ல ஃபேஸ்ல இருக்கீங்க. பட் நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின புக் படிக்கிறீங்கன்னா, இட் வில் நாட் ஹெல்ப் யூ. பிகாஸ் நீங்க வந்து ஃபினான்ஷியலா ஒரு இத நோக்கி போயிட்டு இருக்கீங்க. பட் நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு புக் படிக்கிறீங்கன்னா, இட் வில் நாட் ஹெல்ப். அதே மாரி வைஸ் வெர்சா. ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் புக் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ரைட்? இட் இஸ் நாட் அபௌட் த புக். எல்லா புக்குமே 90% ஆஃப் த புக் சேம் திங் இட்ஸ் ஆல் அபௌட் மைண்ட் செட் அண்ட் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல் தட். அதனால இந்த ஒரு புக்கே என் வாழ்க்கைய மாத்தும். இந்த ஒரு புக் வந்து என்ன சரி பண்ணும். இட்ஸ் நாட் அப்படி எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் தேர் ஆர் குவைட் அ ஃபியூ புக்ஸ் தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். என்னோட லைஃப்ல ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு புக் என்னன்னா, அல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த். லைக் அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் கிரியேட்டிங் வெல்த் அண்ட் அபவுட் ஹாப்பினஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு இந்த கான்டென்ட் கிரியேஷன் நான் ஸ்டார்ட் பண்றப்போ தான் இது பண்ணேன். இட் டாக்ஸ் அபவுட் த லெவரேஜ் யூ ஹேவ் ஆல் தட். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு புக்கு வந்து கரேஜ் டு பி டிஸ்லைக். இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ மாத்த ஹெல்ப் பண்ணிச்சு. நிறைய நான் என்ன லைஃப்ல எனக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், லைஃப் வந்து எப்படி பார்க்கணுன்ற பெர்ஸ்பெக்டிவ், ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் மாத்த ஹெல்ப் பண்ணிச்சு. So I always say it is not about the book, it's about the timing. சரியான புக் உங்களுக்கு சரியான நேரத்துல நீங்க படிச்சீங்கன்னா it will help. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புக் படிச்சிருப்பீங்க. சோ அது என்ன புக்? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிற ஹாபிட் வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்து. எங்க அப்பா நிறைய புக்ஸ் படிப்பாரு. அப்படிதான் எனக்கு இந்த ஹாபிட் வந்துச்சு. எங்க அப்பா படிக்கிறதுக்காக ரிச் டேட் புவர் டேட் புக் இருக்குல்ல, தமிழ்ல வாங்கி வச்சிருந்தாரு. லைக் அவர் தமிழ் புக்ஸ் தான் படிப்பாரு. அதனால தமிழ்ல வாங்கியிருந்தாங்க. பணக்கார தந்தை ஏழை தந்தை. அத படிக்கும் போது சம்டைம்ஸ் அப்பா வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி போட்டிருக்குங்கிறது வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ அந்த புக் தான் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக். செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட். ஆமா, அந்த டைம் ஒரு ஹைப் நிறைய இருந்தது இல்லையா? ரிச் டாட் புவர் டாட். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபினான்சஸ். எனக்கு வந்து இந்த மணி அந்த விஷயம் நிறைய இன்ட்ரெஸ்டா இருந்தது. சோ அந்த புக்கும் படிச்சேன். பட் தமிழ்ல தான் படிச்சேன் நானு. அதுக்கப்புறம் நான் படிச்ச புக் வந்து 5 AM கிளப். 5 AM கிளப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் எனக்கு இது வந்து
டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிற புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஆம் அ ஃப்ரேம் ஒர்க் பர்சன். இது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா குடுத்தாங்கன்னா, இட் வில் பி அந்த புக்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால 5 AM கிளப் வாஸ் ஹெல்ப்ஃபுல். நானுமே ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டாட் தான் வந்து அதை நான் வந்து படிக்கல. நான் வந்து இது பாட்காஸ்ட்ல வந்து தமிழ்ல வந்து கேட்டேன். ஸோ அப்போதான் எனக்கு தெரியுது அசட்னா ஒன்று இருக்கு, லயபிலிட்டிஸ்னாச்சு கரெக்ட். ஒன்று இருக்கு அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இப்போ அசட்னு ஒன்று இருக்கு, லயபிலிட்டிஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது. விச் மீன்ஸ் என்ன சொல்றது, இப்போ காமனா அந்த புக்கை படிக்கிற முன்னாடி வரைக்கும் லைக் பைக் ஆகணும், ஸோ வீடு ஆகணும், ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து என்னோட தாட்டே வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு. ஸோ நம்ம வந்து லைக் அசெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே. அண்ட் இப்போ நீங்க லைக் பாட்காஸ்ட் வந்து கேட்பீங்களா? நாட் ஆஃபன், பிகாஸ் நான் வந்து ஒரு ஆடிட்டரி பர்சன்லாம் கிடையாது. ஐ ரீட் புக்ஸ். எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ லைக் ஃபீலிங் ஆஃப் ஹோல்டிங் அ புக், படிக்கிறது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்காஸ்ட் நிறைய கேட்க மாட்டேன். வெரி அக்கேஷனலி எப்பயாவது அந்த மாதிரி கேட்பேன். பட் மோஸ்ட்லி ஐ ரீட் தான் என்னோட ப்ரிடாமினன்ட் வே ஆஃப் கன்சியூமிங் கான்டென்ட் அண்ட் ஆல்சோ வீடியோஸ். லைக் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு மென்டர் சொல்லணும் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? மென்டர்னா லைக் நான் அந்த 2020ல நிறைய கன்சியூம் பண்ணேன் இல்லையா, அந்த விதத்துல வந்து அலி அப்தால், அங்கூர் வாய்க்கு 2020 அந்த டைம்ல வந்து இவங்களோட கான்டென்ட் தான் நிறைய கன்சியூம் பண்ணுவேன். அது போக லைக் கோல் செட்டிங், புல்லட் ஜர்னிங்லாம் ரேண்டமா எல்லாரதும் பாக்குறது தான். லைக் ஸ்பெசிஃபிக்கா யாரும் இல்ல, பட் மோஸ்ட்லி இவங்க அலி அப்தால் அண்ட் அங்கூர் வரைக்கும். How to plan your days? ஓகே. ஸோ பிளான் யுவர் டேஸ் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ். நீங்க உங்களோட கோல் பொறுத்து தான் யூ கேன் பிளான். எய்ம் ஃபார், இப்போ நீங்க இஃப் யூஆர் அ பிகினர் அண்ட் யூர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னி, 30 minutes to 1 hour ஆஃப் ப்ரொடக்டிவ் டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதே வந்து குட் திங், குட் ஸ்டார்ட். அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களால நீங்க வந்து முழு நாள வீண் பண்றீங்க, அதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்தை உங்களால ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுனால இட் இஸ் a குட் ஸ்டார்ட். ஸோ அந்த 30 minutes 1 hour ஆக்குங்க, 1 hour 1.5 hours ஆக்குங்க, பேஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் த டைம் யூ ஹேவ். லைக் நிறைய பேர் இப்போ 20sல இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்களோட லேட் டீன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியரா இருக்கும். லைக் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அப்படி இருப்பாங்க. அப்பனா அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்து they have a lot of time, because if நீங்க ஒரு ஜாப் போனீங்கன்னா you will be in a total different state. இதுவே நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா you will be in a total different state, because ஜாப் ஒரு 23-24க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு 17-18ஓட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரைட்? ஸோ நீங்க 17-18 அப்படிலாம் இருக்கீங்கன்னா யூ ஷுட் கன்சிடர் யுவர் செல்ஃப் வெரி லக்கி. நீங்க இப்பவே வந்து இதை ஸ்டார்ட் பண்ற முடியுது அப்படிங்கிறது. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் வெரி லேட் இன் மை லைஃப். லைக் வெரி லேட் இல்ல, லைக் லைக் நான் இப்போ நிறைய பேரை பார்க்கும்போது ஒரு 17லயோ 18லயோ அவங்க நிறைய விஷயம் பண்ணும்போது லைக் ஐ ஃபீல் லைக் நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு லெவரேஜ் கிடைச்சிருக்குமே, இந்த நேரத்துல நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா இருந்திருப்பேன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் இஃப் யூர் இன் யுவர் லேட் டீன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்பவே காலேஜ்லயே இருக்கும்போதே சைட் ப்ராஜெக்ட், சைட் ஹஸ்ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் லைக் இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இட், அதுக்கப்புறம் வர விஷயங்கள் தானாவே நடக்கும். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். பிகாஸ் நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லா நம்ம எங்க போய் சேர போறோம் அந்த ஐடியாலாம் இருக்காது. பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே கத்துக்கிட்டு யூ வில் பி ஏபிள் டு மாஸ்டர் இட். ஆக்சுவலா நான் ஒன்று வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலா நான் ஒரு ஷெட்யூல் எல்லாமே வந்து போட்டு நான் ஒரு செட் ஆஃப் கோல் வந்து வச்சிருந்தேன். இப்போ இந்த பாட்காஸ்ட் மூலமா எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பன் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நானும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, நீங்களே என்கிட்ட எதுவுமே சொல்ல. ஆனால் இது காமனாக தான் சொன்னீங்க. பட் ஆனால் எனக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கு. நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் ஃபியூச்சர்ல. ஸோ வெரி தேங்க்யூ. அண்ட் இப்போ கண்டென்ட் கிரியேஷனை பற்றி ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக நான் உங்களோட வீடியோஸ் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெசேஜ் பண்ணல. ஸோ அப்போதான் வந்து உங்களோட கண்டென்ட் பார்த்தேன். நீங்கள் காமனாக வந்து லைக் கட்டு வந்து லைக் காமனாக ஒரு இடத்துல ஃப்ரேம் வச்சிருங்க. ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு ஷூட்டாக வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்ல நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்பவே வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக லைக் இப்போ காமனாக எல்லாருமே இப்போ நானா இருந்தாலுமே வந்து ஒரே இடத்துல எனக்கு வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் ஒரே இடத்துல ஃப்ரேம் வச்சு பிரவீன் டெக் வச்சிருக்கனால அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்ல நான் வந்து பிரவீன் டெக் அப்படின்ட்டு டெக்னாலஜி சம்பந்தமா வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் நடுவில் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி இது எல்லாமே இந்த மாதிரி பேஸ்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. விச் மீன்ஸ் எல்லா டெக்னிக்கல் மட்டும் இருக்காங்க, இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டிக்கு ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நானே வந்து குழம்பி போயிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியும். அண்ட் இது க்ரோத்லயுமே வந்து அடி வாங்கிருச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஓகே பிரவீன் டெக் வந்து டெக்னாலஜிக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து அதுக்கப்புறம் டெக்னாலஜி சம்மந்தமாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் நீங்கள் 2023 டிசம்பரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அண்ட் தென் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு 24 டிசம்பரில் தான் நீங்கள் மறுபடியும் இந்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு 6 மந்த் ஆச்சு, நீங்கள் ஒரு 40 வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கீங்க. ஒரு 40K ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? அண்ட் அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன கேப் ஆச்சு? ஸோ ஓகே. ஸோ நான் சொன்னேன்ல 2023ல வந்து போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2024ல போஸ்ட் பண்ணேன். நான் நிறைய வீடியோஸ் ஆர்கைவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. லைக் நான் வந்து கடைசியா வந்து December 3ல ஏதோ ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தீங்க. வீடியோஸ்ல ரீல் இல்ல போஸ்ட். அண்ட் தென் மறுபடியும் வந்து 24 டிசம்பர்ல வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டன்சியா வந்து போட்டிருக்கீங்க. கன்சிஸ்டன்சி மீன்ஸ் ரெகுலரா ஒரு டைம் வச்சு அதுல வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் 40K ஃபாலோவர்ஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி 23ல தான் நான் வந்து இப்போ நான் வந்து 2020, 21, 22 டைம்ல இருந்தே கான்டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தேன். 2022ல இருந்து அதுக்காக அப்பப்போ கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நான் வந்து எழுதுறது, கான்டென்ட் எழுதுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2021லயோ 2லயோ ஏதோ ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு ஒரு 50 வியூஸ் 40 வியூஸ் அப்படி போனோடனே ஸ்டாப் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அதோட டிசப்பாயின்மெண்ட் அப்படியே விட்டுறது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் அ செட்டப் ரைட். நம்ம வந்து நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்தோ இல்ல நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய இல்ல இல்லையா? நம்ம வந்து ஓகே இப்ப பண்ணலன்னா நான் அடுத்து பண்ணுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல அந்த டைம்ல எல்லாம். சோ அதுக்கப்புறம் நம்ம போடலன்னா போடல அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தனால ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு போஸ்ட் கன்சிஸ்டன்டா இல்ல. அப்புறம் 23ல திருப்பியும் லைக் இது வந்து என் மண்டைக்குள்ள இருந்துட்டே இருந்தது எப்பவுமே. லைக் என்ன நான் ஒரு விஷயம் பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்த பர்சியூ பண்ணாலும் எனக்கு வந்து நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்கிறது என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அதுக்கான ஏதோ ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் அங்கங்க போட்டிருந்தேன். அப்ப 2023ல கொஞ்சம் லைக் என்னோட விஷன் போர்டு அதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி பண்ணும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். 2024ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 50 வீடியோஸ் மேல போட்டிருப்பேன். 50 வீடியோஸ் போட்டிருப்பேன். 2024 இதே February, March இந்த டைம்ல வந்து ஒரு 50 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒரு 2 சீரீஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த 2 சீரீஸ் நான் பண்ணியும் எனக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸோ ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதனால தான் இப்போ இவ்வளவு கம்மி டைம்ல வந்து இவ்வளவு ரீச் கிடைக்குது. மேபி 6 months. கரெக்ட். பிகாஸ் எனக்கு அந்த அந்த ஒரு 50 வீடியோல நான் ஒரு விஷயம் கத்துருந்திருப்பேன் இல்லையா? நான் வந்து சைமல்டேனியஸா இப்போ இன்ஸ்டாகிராம் பண்ணும்போது யூடியூபும் பண்ணேன் அந்த 2024ல. ஸோ இன்ஸ்டாகிராமும் பண்ணி யூடியூபும் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த நாலேஜை வச்சு என்ன பண்ணேன், உட்காந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தேன். என்ன பண்ணலாம் இந்த கேப்ல. அது ஒரு மார்ச் ஏப்ரல்லே அப்போ 2024ல ஸ்டாப் பண்ணிட்டு போஸ்ட் பண்ண முடியல கன்சிஸ்டன்ட். பிகாஸ் நான் ஒரு 50 வீடியோ போட்டு எனக்கு ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்கன்றது வந்து இட் வாஸ் டிமோட்டிவேட்டிங். பிகாஸ் அதை வந்து எனக்கு எப்படி பர்சீவ் பண்றதுன்னு தெரியல. அதையும் தாண்டி எனக்கு போறதுக்கு நான் மோட்டிவேட்டடா இல்ல அப்போ. சோ அதே மாதிரி என்னோட ஒர்க்குமே ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது அப்போ. அது போக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்தது. சோ அத பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்து இதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டா இப்போ இந்த வருஷம் ஜான் ஃபெப்ல வந்து ஆக்சுவலி ஜான்லயே போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி கொஞ்சம் தள்ளி போய் மார்ச்ல இருந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டார்ட். சோ இனிஷியலாவே எனக்கு கொஞ்சம் அந்த ட்ராக்ஷன் கிடைச்சது. லைக் அந்த ஒரு growth கிடைச்சது இன்ஸ்டாகிராம்ல. அந்த growth வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அதுதான் நான் வந்து போறதுக்கான ஒரு ரீசனா இது தாண்டி போறதுக்கான ஒரு ரீசனாவும் இருந்துச்சு. சோ அந்த growth அதுக்கான கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே ஓகே. சோ இட் இஸ் பீயிங் நோட்டிஸ்ட். இது வந்து நோட்டீஸ் பண்றாங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மத்தவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து அத யூஸ் பண்ண முடியுது. யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சப்போ ஓகே ஐ ஷுட் டூ திஸ் அப்படிங்கிற ஒரு
ஸ்டார்ட் பண்ணேன். once you get result you will be addictive, right? கரெக்ட் உண்மையிலேயே. நான் வந்து 1.5 year 2023 ஜான் 1 வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ரெசல்யூஷன் வந்து எடுத்தேன். நான் எதுக்காக கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு எனக்கே வந்து தெரியல. சும்மா எல்லாரும் போடுறாங்களே அண்ட் எல்லாரும் போடுறாங்கன்னா நம்மளும் வந்து நான் முன்னாடியே வந்து நிறைய யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். லைக் அதுல வந்து கொஞ்சம் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி பத்தி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் 1 2023 வந்து நானா வந்து ரெசல்யூஷன். ஸோ எனக்கு அதுல இருந்து மணி வருது அதெல்லாம் நான் பேஸ் பண்ணல. அப்பெல்லாம் எனக்கு அந்த நாலேஜ் கூட இல்லை. when I was 18 நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து சும்மா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிரிட்டிசைஸ் நடந்திருக்கா? ஆக்சுவலி நாட் அ லாட். மேபி ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கனாலயா இல்ல நான் போஸ்ட் பண்ற கான்டென்ட்னாலயான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அவ்வளோ இல்லை, அங்கங்க அப்பப்போ இருக்கிறது தான். பட் ஐ டோன்ட் ஃபேஸ் அ லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஆக்சுவலி நாட் அபவுட் ஃபாலோயர்ஸ், லைக் உங்க சைடு. ஓ இதுல கேக்குறீங்க பர்சனல் லைஃப்ல அப்படி சொல்றீங்களா? பர்சனல் லைஃப்ல ஃபுல்லா கிரிட்டிசிசமா தான் இருக்கும். அதெல்லாம் யூ காண்ட். நான் அது பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல உண்மையிலேயே சொல்ல போனா. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் அவங்களால ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க முடியும். அவங்க பார்க்கறத வச்சுதான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் ஒன்லி we know what we go through, right? நம்ம என்ன கோ த்ரூ பண்றோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த விஷயம் தெரியாம அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் பீங் ignorant, அவ்வளவுதான். அது அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுன்ற பெரிய இது இல்ல. நான் வந்து ஜான் 1 வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நான் வந்து யார்கிட்டயுமே வந்து சொல்ல மாட்டேன். மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நம்மளா போயிட்டு பிரவீன் டெக் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கா தெரிஞ்சா தெரியட்டும்னு நினைப்பேன். பட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்ட ஒரு 3 daysலயே வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து சஜஷன்ல காட்டிடுச்சு. அவன் வந்து எங்க சைட்ல இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு சொல்லிட்டான். இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து ஒரு பசங்க சைட்லயே வந்து ஒரு கேங் மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. லைக் 30 to 40 பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவன் வந்து அங்க போயிட்டு சொல்லிட்டான். நான் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. லைக் மூஞ்சில பஞ்ச் பண்ண மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டு லைக் நம்ம பேசுறதே இப்ப எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத பார்க்கறத ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா எவ்வளவு எப்படி இருப்பேன் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்க எல்லாம் வந்து என்ன அது ஒரு வேர்டு இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோல வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டாப் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பேன். ஸ்டார்டிங்ல ஒரு 50 வீடியோஸ் பக்கத்துல அப்படி ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் ஸ்க்ரோலிங்னு என்னை பத்தி லைக் எங்க பார்த்தாலுமே வந்து ஸ்டாப் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டே இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். கரெக்டா ஒரு 30 to 40 பீப்புள் இருக்க இடத்துல மாட்டிக்கிட்ட. எல்லாரும் எனக்கு வந்து வச்சு செய்யறாங்க. நான் வந்து கண்ணில் வந்து எனக்கு வந்து ஒரு அழுக மட்டும் தான் வரல. நான் வந்து கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அப்படியே வந்து அங்க இருந்து மூவ் ஆயிட்டேன். பட் அந்த டைம்ல நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் வீடியோ வந்து இனிமேல் போடக்கூடாதுன்னு நினைக்கல. இனிமே தான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சு அப்பையில இருந்து ரெகுலரா வந்து டெய்லியா கன்சிஸ்டன்சியா வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் 2024 Feb 17 1 year 1 month 19 daysக்கு அப்புறம் நான் வந்து 100K வந்து ரீச் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணவங்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்காக வந்து ஸ்டேட்டஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து லைக் அது வந்து நான் அந்த டைம்ல இப்போ நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் கிளவர் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க வந்து சொல்றாங்க இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் பீப்புளுக்குமே நான் வந்து சொல்லிக்கிறேன். விச் மீன்ஸ் காமனா இப்போ கண்டென்ட் கிரியேஷன் யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு கிரிட்டிசைசேஷன் வருதா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் ஒரு 4 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களோட ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயம் சொல்லணும்னா அது என்ன சொல்லுவது? To my future self, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற இன்சிடென்ட்க்கு சொல்லணும்னா லைக் I'm glad that you know like அப்புறம் okay. So actually it all started because I accepted myself. லைக் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஐயோ நான் ரொம்ப வியர்ட், நான் ரொம்ப டிஃப்ரெண்ட், நான் ரொம்ப மிசரபிள் அப்படிதான் நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னைக்கு என்ன வந்து ஓகே திஸ் இஸ் த வே ஐ ஆம் அண்ட் இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு லைஃப்ல. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது.
So as I tell her that I'm glad that you accepted yourself. Like நீயா இருக்கிறத ஏத்துக்கிட்டதுக்காக I thank her. உங்க லைஃப்லயே நீ கேட்ட பெஸ்ட் அட்வைஸ் என்ன? ஓகே, நான் கேட்ட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, um, நான் when I was working, நான் ஒர்க் பண்ண பிளேஸ்ல என்னோட மென்டர் ஒருத்தவங்க சொன்ன அட்வைஸ் இது. யூ டோன்ட் வெயிட் ஃபார் திங்ஸ் டு ஹேப்பன், யூ மேக் இட் ஹேப்பன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். நம்ம அதை வி ஷுட் மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி. இது வந்து உங்களுக்கு கிடைச்ச அட்வைஸ், விச் மீன்ஸ் வந்து கிடைச்ச அட்வைஸ். இப்ப நீங்க உங்க லைஃப்லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோட் இருக்குங்க? கோட் வந்து ஐ ஹேவ் ஆல்சோ ரிட்டன் இன் மை நோட் புக். நான் வந்து கொஞ்சம் லைக் கைண்ட் ஆஃப் டூட்லிங் மாதிரி பண்ணி ஒரு நோட் புக் ஒன்று வச்சிருந்தேன். நான் ஐ ட்ரை டு ஷோ இட் இஃப் ஒன் செகண்ட். நான் கிரியேட் பண்ண ஒரு பிளானர் சொன்னேன் இல்லையா, லைக் இந்த வருஷத்துக்கு அந்த பிளானர் தான் அது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த கோட் வந்து லைக் எனக்காகவே நானே எழுதின ஒரு கோட். பிகாஸ் ஐ யூஸ் டு ஃபியர் a lot of things. Courage is resistance to fear, mastery of fear, not absence of fear. ஓகே, தேங்க் யூ. ஸோ இதோட மீனிங் என்ன சொல்றீங்களா? ஆக்சுவலா மேபி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் காமன். எஸ், ஆக்சுவலி இப்போ வந்து ஐ யூஸ் டு ஃபியர் a lot. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நிறைய விஷயம் எனக்கு பயமா இருந்தது லைக் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக லைக் நான் வந்து கொஞ்சம் கரேஜியஸா இருக்கணும். லைக் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பர்சனாலிட்டியும் வந்து ஒரு ரீசன். போய் இன்னொருத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கே ஒரு பயம் தான், நிறைய தயக்கம், நிறைய பயம், செல்ஃப் டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ இது எதுக்குன்னா, இட் இஸ் நாட் அபவுட் ஃபியர். நீங்க வந்து இப்போ வந்து சக்சீட் ஆகுறவங்களுக்கோ இல்ல ஒரு விஷயத்த பண்றவங்களுக்கு வந்து பயம் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. பயம் இருந்தாலும் கரெக்ட், பயம் இருந்தாலும் அதையும் தாண்டி அதை எப்படி அவங்க வந்து பண்றாங்க. இட் இஸ் நாட் நீங்க வந்து பயப்படாம இருக்கிறதோ இல்ல வந்து பயமே இல்லாம இருக்கிறது அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் மேக்கிங் இட் ஹேப்பன் irrespective ஆஃப் பீயிங் அஃப்ரைட். பயமா இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த விஷயத்தை செய்யறது தான் இட்ஸ் கரேஜ். ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்ல, ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? ஷூர். இப்போ லைக் ஐ ரியலி என்ஜாய் ஹேவிங் திஸ் பாட்காஸ்ட் பிகாஸ் நான் சொன்னது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்தது, யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். ஸோ அது அந்த விஷயத்துல வந்து ஐ ரியலி ஃபீல் தட் இந்த டைம் வந்து நான் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி. லைக் நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த ஒரு இதுல இருக்கீங்க. ஐ ஃபைண்ட் ஐ லைக் நீங்க வந்து எப்படி ஒரு மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சு ரெண்டையும் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க எப்படி பண்ணலான்னு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் how was your content creation journey? இப்போ நீங்க வந்து அந்த 110 இருந்து 100K ரைட், அந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ 140K உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஜேர்னி? அதான் நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி. நான் வந்து 100K ரீச் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை, ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி மட்டும்தான். அது மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நான் டெய்லியும் வந்து ரெகுலரா வந்து விடாம ஒரு நாள் கூட விடாம வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து லைக் ஈவன் அங்க யாராச்சும் ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு டெத் அந்த டைம்ல இருந்தா கூட, ஒரு டெத்தே இருந்தாலும் நான் வந்து அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கன்டென்ட் மேக் அங்க வந்து சவுண்டா இருக்கும். நான் இந்த சைடு இங்கிட்ட வந்து அந்த டைம்ல வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஐ நெவர் கிவ் அப். ஒரு நாள் கூட நான் வந்து விட்டதே இல்லை. மேபி எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் ப்ரீ பிளான்டா ஏதாச்சும் ஒன்று பண்ண போறோம், அந்த டேல வந்து வீடியோவை வந்து மேக் பண்ண முடியாதுங்கிறப்ப நான் முன்னாடியே ப்ரீ பிளான்டா வந்து ஒரு 3 to 4 வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேல வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். 0ல இருந்து 100K ரீச் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை. மீன்ஸ் நான் ஜஸ்ட் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா 100K ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் என் லைஃப்லேயே வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், நான் 10th எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு, 11th எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு, 12th எவ்வளோ மார்க் எடுக்கிறேன். ஐ மீன் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அது வந்து நான் வந்து ஃபினிஷே பண்ணிக்க மாட்டேன், அந்த மார்க் வந்து எடுக்கலை. என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா 100K ரீச் பண்றேன் அப்படின்ட்டு அதுல வந்து ரொம்ப அடன்மெண்டா இருந்து அது வந்து ஃபைனலா வந்து 100K நான் ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து பண்ணது வந்து இந்த பிரவீன் டெக்ல 100K ரீச் பண்ணதான். அண்ட் அது வரைக்குமே எனக்கு
எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த எதுவுமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா டெய்லி வீடியோ போட்டால் வியூஸ் போயிடும், ஃபாலோஸ் வந்துடுவாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 100K வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கோலுமே இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு இருக்கேன். இப்போ என்னோட கோல் வந்து 100K ரீச் பண்ணுறது மட்டும் தான் இருந்துச்சு. அதை நான் வந்து ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்மே இல்லை. 200K அந்த 200K போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. ஸோ திங்க் அபவுட் இட். கண்டிப்பா இட் இஸ் வெரி நார்மல். நான் சொன்னல ஹீ ஹூ சர்வைவ்ஸ் போர்டம் சர்வைவ்ஸ் லைஃப். ஸோ இட்ஸ் அபவுட் தட். பிகாஸ் என்னோட கோல்மே வந்து 10,000 ரீச் பண்ணுங்கிறது. பிகாஸ் இட் இஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். எனக்கு ஒரு அந்த 3 மாசத்துல நான் வந்து 90 டே சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுல என்னோட கோல் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுங்கிறது அந்த 3 மாசத்துல. பட் அதை நான் ஒரு 1 மந்த்க்குள்ளேயே பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த ஹை வந்து டவுன் ஆயிடுச்சு. லைக் அது வந்து 10,000க்கு அப்புறம் கரெக்ட். அந்த 10,000க்கு அப்புறம் ஏறுற அந்த 20,000 30,000 இதுல எல்லாம் வந்து அந்த 10,000ஓட ஹை கிடைக்கவே இல்ல. அந்த நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு ஹைக் கிடைக்கும். அது வந்து அதுக்கப்புறம் வரதுல இருக்காது. சோ கரெக்ட், கண்டிப்பா. சோ இட்ஸ் பேசிக்கலி நீங்க வந்து திருப்பி ஒரு 200K கோல் வச்சாலும் இது வந்து உங்களோட லைஃபை நீங்க மாத்திடணும். லைக் இட்ஸ் நாட் அபவுட் இது வந்து கான்டென்ட் கிரியேஷன் நீங்க வந்து உங்க லைஃபோட ஒரு தனியான ஒரு எலமெண்டா பாத்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க எப்படி காலைல எழுந்திருக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்க, குளிக்கிறீங்க, அது வந்து ஒரு இதா இருக்கும். அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனே உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 100K ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர ஆரம்பிச்சு. விச் மீன்ஸ் நமக்கு ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப வேல்யூவா தரணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் லேர்ன் பண்ணேன். இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து வீடியோஸ் மேக் பண்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கண்டென்ட்லாம் மேக் பண்ண மாட்டேன். நான் வந்து ரெஃபரன்ஸா ஏதாச்சும் ஒரு வேற லாங்குவேஜ்ல வந்து வீடியோஸ் பார்ப்பேன். அதை நான் வந்து தமிழ்ல சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கேன். இல்லைன்னா நான் வந்து நியூஸ்ல ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி சம்பந்தமா வீடியோஸ் வந்துச்சுன்னா அதை வந்து இப்போ ஒன்லைன் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளா டெவலப் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்காக 100K ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் வந்து அதை வந்து வீடியோவா வந்து மேக் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் 140. ஆனா நான் வந்து 100 டு பி ஃப்ராங்க், நான் 100 டேக்கு அப்புறம் நான் வந்து அதிகமா வந்து எஃபர்ட் போடவே இல்லை. விச் மீன்ஸ் எஃபர்ட் போட்டேன்னா ஒரு வீடியோ போறேன்னா அதுக்கு 1 வீக் 3 days எடுத்துக்குவேன். வந்து கொஞ்சம் ஒர்த்தா கொடுக்கணும் அப்படின்னு கேட்பேன். பட் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹைக் எல்லாத்துக்கும் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிராப் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுங்களா. ஸோ இப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கு. கரெக்ட். ஸோ நீங்க அதை வந்து உங்களோட லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. கான்டென்ட் கிரியேஷன் வந்து நீங்க ஒரு வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் எலமெண்டா பார்க்காம மேக் இட் இன்டு யுவர் லைஃப். அது உங்களோட லைஃபோட ஒரு பார்ட்டா பாத்தீங்கன்னா அப்படியே போகும், அவ்வளவுதான். அண்ட் அதுக்கப்புறம் பெரிய பெரிய க்ரோத்ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காம அதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால ப்ரொசீட் பண்ணுங்க. ஃப்ராங்க் 2023 அந்த ரேஞ்ச்க்கு அப்புறம் தான் 2024ல தான் வந்து கண்டென்ட் கிரியேஷனே வந்து பூம் ஆச்சு. நான் 2023ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் போக போக எல்லாருமே கண்டென்ட் கிரியேஷன் வந்து டு பி ஃப்ராங்க் இந்த டைம்ல மட்டும் தான் வந்து பூம் ஆச்சு. 2023 2024 அந்த டைம்ல தான் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் 100K வந்து இப்ப காமனா எல்லாருமே வந்து வச்சிருக்காங்க. டு பி ஃப்ராங்க் காமனா மீன்ஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். காமனாவே எல்லாருமே வந்து ஒரு 100K வந்து வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நானும் அதான் நினைச்சேன். பிகாஸ் இப்ப நான் வந்து கான்டென்ட் கிரியேட் இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி லைக் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் 150 ஃபாலோவர்ஸ்ல எல்லாம் இருந்தப்போ எனக்கு வந்து ஓகே ஒரு 10Kங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது, ஒரு 20K 50Kங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ நான் அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 10K வந்து என் வாழ்க்கையே மாறிடும், என்னோட லைஃபே டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படிலாம் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஒரு 40K இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்ல எக்ஸெப்ட் 40K என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறத தவிர பெருசா ஒரு வேற ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல என்னோட லைஃப்ல. ஏன்னா நம்ம வந்து லைக் ஒரு what do you think about it? It's a dopamine hit or like that. கண்டிப்பா லைக் என்ன சொல்றது, நம்ம வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் அப்படி தோணுது. லைக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சிம்பிளா இவ்வளவுதானா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் யூ டூ சம்திங். அண்ட் அதையும் தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து 100K வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நாட் எவ்ரிபடி இஸ் எடுகேட்டிங், ரைட்? எல்லாருமே எடுகேட் பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்றவங்க கிடையாது. நிறைய பேர் என்டர்டைன் பண்ணி சர்ன்னு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறுது. அந்த மாதிரி so many things are there. So 100K is not a very ஒரு
பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லிட முடியாதுதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஆல்சோ அபவுட் த குவாலிட்டி ஆஃப் ஃபாலோவர்ஸ். நீங்க வந்து ஒரு எடுகேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கும், என்டர்டெயின் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸோட மைண்ட் செட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எத்தனை பேர் நீங்க வெளிய போகும்போது அவங்கள பார்த்து உங்கள வந்து, "ஓ! நீங்க வந்து இந்த சேனல் வச்சிருக்கீங்கன்னு" சொல்லுவாங்கன்றது வந்து இட்ஸ் வெரி ரேர் ரைட்? நமக்கு ஒண்ணும் அப்படி நடக்கிறது இந்த மாதிரி எதுவும் இல்ல. நடந்ததே இல்ல. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஆக்சுவலா நான் சொன்னேன்ல, நான் வந்து ரெகுலரா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பிரவீன் டெக் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நான் என்ன நினைப்பேன்னா, அவங்களுக்கா தெரிஞ்சா அவங்க ஸ்க்ரோல் பண்றப்ப வீடியோஸ் வந்து அப்ப என்கிட்ட கேட்டா எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். ஸோ அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்க, பிடிக்காதவங்களா இருந்தா ஹார்ட் பிரேக் ஆவாங்க. ஸோ அதான் வந்து கான்செப்ட். ஸோ அது மாதிரி நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கப்ப பஸ்ல போயிட்டு இருக்கேன், நின்றுட்டு போயிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து முன்னாடி வந்து சீட்ல உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரோல் பண்றப்ப என்னோட வீடியோ இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் மறுபடியும் நீங்க வந்து நான் வந்து அது மாதிரி ஒரு டைம்ல வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து ட்ரிச்சி தான். ஓகே. நான் கோயம்புத்தூர். ஓகே. ஆக்சுவலா இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து ஷோ ஆகுது. சென்னை, மதுரை அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான். உங்களோட ஏரியா வந்து கரெக்ட் ஷோ ஆகும் ரைட்? ஆமா ரைட். எனக்கு சென்னையில இருந்தா நிறைய கரெக்ட். இப்போ எனக்கு வந்து ட்ரிச்சில வந்து அவ்வளோக்கும் இது கிடையாது, ஆடியன்ஸ் பேஸ் வந்து கிடையாது. அண்ட் தென் ஒருத்தர் ரேண்டமா வந்து போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஆமா அப்படின்னு சொல்றேன். ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா அதை எனக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னே வந்து தெரியல. நான் வந்து வியர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ஐ ஹோப் உங்களுக்கு இது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இட். Thank you. But yeah, like, but the contemplation, what they show and what we experience is totally different தான் கொஞ்சம். It's not like இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு பண்ணலாம், இதெல்லாம் கிடைக்கும், இப்படிலாம் எதுவுமே கிடையாது. மேபி இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நீஷ்ன்னு நினைக்கிறேன். மேபி என்டர்டெயின்மெண்ட் பண்றவங்களுக்கு இல்ல பியூட்டி பிராண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அப்படி இருக்கலாம். லைக் நம்ம பண்ற ஒரு நீஷ்க்கு கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு அதை சுத்தி ஒரு பிசினஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நோஷனே கூட இப்போ உங்கள்கிட்ட வந்து பிராண்டில் வந்து கேட்டாலும் கேட்கலாம். விச் மீன்ஸ் அது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப். கண்டிப்பா நீங்க ஃபியூச்சருக்கு வந்து நோஷனுக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப் லான்ச் பண்ணா டு பி ஃப்ராங்க் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆல்சோ ஏபிள் டு மானிடைஸ் யுவர் கண்டென்ட். Thank you so much. Okay, hopefully. Thank you for coming. And so நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். Actually, thank you so much for having me in this podcast. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு செகண்ட் பாட்காஸ்ட், எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஏபிள் டு share my thoughts and whatever I learned in this journey. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கான ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக thank you so much. And லைக் நீங்க சொன்ன மாதிரி லைக் உங்ககிட்ட இருந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைச்சது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஜேர்னி அண்ட் என்னோட கான்டென்ட் பத்தின உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் தெரிஞ்சது. அதெல்லாம் ஷேர் பண்ணதுக்காகவும் thank you so much. It really means a lot. லைக் ஒரு நீங்க அப்ரோச் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னால ஜாயின் பண்ண முடியல. லைக் இருந்தாலும் you went it well. லைக் அதை எப்படியோ ஒரு மேனேஜ் பண்ணி நீங்க வந்து you're not so லைக் என்ன ஜாயின் பண்ணல அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணாம you were very chill. So அதுக்காகவும் thank you so much. Sorry I was not able to make it last time. So okay. கண்டிப்பா கோயம்புத்தூர் வந்தா மீட் பண்ணலாம். கண்டிப்பா sure. Thank you so much Praveen. Thank you. Subscribe பண்ணிக்கோங்க. Yeah, sure. Thank you. Thank you. அண்ணா அதை சொல்லி ஆகணும். விச் மீன்ஸ் இந்த வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கு லைக் டைமுமே இல்லை அண்ட் எனக்கு அந்த சூழ்நிலையுமே நடக்கவே இல்லை. பட் ஐ மேக் இட் ஹேப்பன். விச் மீன்ஸ் என்கிட்ட லேப்டாப் இல்லை அண்ட் டைம் வந்து கரெக்டாக செட் ஆகலை அண்ட் லொக்கேஷனுமே வந்து கரெக்டாக செட் ஆகலை.
ஓகே இது எல்லாமே தாண்டி நாங்கள் வந்து பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு வந்து ஜீ மீட்டில் இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷன் ஆகுது. அண்ட் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்ஸ் நல்லா கேட்குது, என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கேட்குது. விச் மீன்ஸ் நான் ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். பட் நான் முன்னாடியே வந்து ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே வந்து ப்ரீ செக்லாம் வந்து பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு வந்து தெரில. அண்ட் அதை நான் வந்து எடிட்டிங்கில் வந்து சரி பண்ணி லைக் அவங்க வாய்ஸ் இருக்கப்போ நார்மலாக வச்சுட்டு என்னோடய வாய்ஸ் வரப்போ நான் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக வந்து வச்சு ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஐ ஹோப் யூ என்ஜாய்டு வெல். அண்ட் நீங்கள் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது மூலமாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விச் மீன்ஸ் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம 2 பேரும் என்ன ஃப்ரெண்ட் ஆகலனா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாம். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ பிரவீன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிஜியில் இருக்கேன், விச் இஸ் 5 ஷேரிங் ரூம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ரைட் டைம், யாருமே இல்லை, நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன், இதை எனக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ. ஏய் நெட் ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ ஹாய் சாரி நெட் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே நீங்க வந்து லைக் I'm going blank. Just asking இப்போ நான் 100 orange one minute. ஓகே sorry என் வாய்ஸ் கேட்குதா? yes கேக்குது. உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. நீ லேண்ட்ஸ்கேப்பில் வைக்க முடியுமா if you don't mind? இல்லை அதனால கேட்காது. நான் வந்து இல்லை நீங்கள் ஆட்டோ ரொட்டேட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ஓகே ஆன்ல தான் இருக்கு. எனக்கு வந்து சேஞ்ச் ஆகலையா? ஓகே டைம் இப்போ கரெக்டாக இருக்கு. கடைசியில் நம்ம ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆகலைன்னா அது ஒரு பெரிய விஷயம்.